நவராத்திரி கொலு வைத்த பலரும் இந்த ஆண்டு ஏதோ ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு பொம்மைகளை அமைத்திருந்தனர். கடவுள் பக்தியுடன் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல வீடுகளில் கொலு வைக்கப்பட்டிருந்தது. கல்வி, செல்வம், வீரம் இவற்றை பிரதிபலிக்கும் தெய்வங்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை. முப்பெரும் தேவியரை பெருமைப்படுத்தும் வகையில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் தவறாமல் இடம்பெறும் அம்சம் கொலு. உற்றாரையும் உறவுகளையும் அழைத்து கொலு அலங்காரத்தை காட்டி மகிழ்வது பலருக்கும் பிடித்த ஒன்று. அதிலும் கொலு வைத்த வீடுகளில் கொடுக்கப்படும் சுண்டல் என்றால் குழந்தைகளுக்கு கொள்ளை பிரியம். வாழ்வில் அத்தனை நலங்களையும் மொத்தமாக பெறவே நவராத்திரி பூஜை என்கிறார் இவர். சரஸ்வதி பூஜையாகப்பட்டவள் வித்தைகளுக்கு மட்டுமன்றி இசைஞானிகளுக்கு அனைவர்களுக்குமே இந்த சரஸ்வதி பூஜையை ஒரு மையமாக வைத்து தான் அன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த பூஜையை நடத்துகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூலிமா வச்சு பூஜை பண்ணிட்டு வரனால மேலும் அஷ்டலட்சுமி கடாட்சமும், துர்கா கடாட்சமும், லக்ஷ்மி கடாட்சமும், சரஸ்வதி கடாட்சமும் கிடைக்குன்றது ஒரு முக்கியமாக வச்சு தான் இந்த பூஜை நடத்திட்டு இருக்கோம். ராமன், கண்ணன், சிவன், அம்மன் போன்ற கடவுளர்களுடன் செட்டியார், நடனமங்கை போன்ற பொம்மைகள் இந்த ஆண்டும் கொலுவை அலங்கரித்தன. இவற்றோடு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து ஏதோ ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு கொலு அமைத்திருந்தனர் சிலர். அவற்றுள் வேலூர் பொற்கோவிலை மையமாக வைத்து கொலு அமைத்திருந்தவர் அகிலா. இப்போ ஒரு கொலுவும் ஒரு வருஷமும் நான் ஒரு தீம் எடுத்துட்டு செய்கிறது. இந்த வருஷம் எனக்கு உழைப்பு, மனுஷனோட உழைப்பு, மனுஷனோட வாழ்க்கைக்கு உழைப்பு எவ்வளோ தேவை, உணவு, உடை, இருப்பிடம் எல்லா விதத்துலேயும் ஒருத்தனுடைய உதவி நமக்கு தேவை. அதனால் இந்த கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை தவிர மனுஷர்களுக்கு நம்ம பொதுவாக சமூகத்துக்கு என்னென்ன செய்யணுன்றதை பேனர்களாக எழுதி ரோடெல்லாம் போட்டிருக்கேன். எதுக்காக செய்கிறோன்னா அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் நமக்கு இந்த சமயத்தில் பழகிறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது. ஒரு ஃப்ளாட்டில் இருந்தோன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ நவராத்திரியில் 10 பேரை போய் கூப்பிடும்போது நம்ம பிள்ளைங்களும் ஒருத்தர வீட்டை போய் எங்கள் வீட்டு கோலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாக்கா அவங்களும் நல்லா பழகலாம். இறகுகள், தக்கை, கண்ணாடி குடுவைகள் என கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து கொலு அமைத்திருக்கிறார் இந்திராணி. உணவு, உடை, இருப்பிடம் என்ற தலைப்பிலான இவரது கொலுவில் 80 ஆண்டுகள் பழமையான மர பொம்மைகள் சிறப்பம்சமாகும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நல்லுறவு மலர நவராத்திரி உதவும் என்பது இவரது நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கோயிலுக்கிறோம், அதுதான் எங்களோட மெயின் தீம். இந்த வருஷம் ஸ்ரீபுரம் தங்க கோயில் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இந்த வருஷம் இந்த கோயிலை வச்சுருக்கோம். நவராத்திரியின் இறுதி நாளில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்ட பின்னர் கொலு பொம்மைகள் பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்படும். அடுத்த ஆண்டு நவராத்திரியின் போது இவை மீண்டும் கொலுவாகும். அடுத்த ஆண்டு என்ன கருவை மைய பொருளாக கொண்டு கொலு வைப்பது என்று இப்போதே யோசிக்கத் தொடங்கிவிட்டனர் பலரும்.